வணக்கம் நேர்களே, இது நாணயம் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, எப்போது முதலீடு செய்ய வேண்டும், ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்னென்ன என்பது உள்ளிட்ட தகவல்கள் குறித்து விளக்குவதற்காக ஆலிஸ் ப்ளூ நிறுவனத்தினுடைய நிறுவனர் CEO திரு சித்த வேலாயுதம் அவர்கள் தற்போது நம்முடன் இங்கே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை முதல்ல கவனிக்கணும்? ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று அவங்க ஈக்விட்டி வெஸ் டெப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய முதலீடு, அவங்களுடைய கடன் எந்த அளவுக்கு இருக்குது, கடன் முடிந்த அளவுக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டு, பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கம்பெனியுடைய ஃப்யூச்சரை க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க வர்ற வருமானத்தில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மூன்று, அவங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க முடிஞ்ச அளவுக்கு டெட் ஃப்ரீ கம்பெனிஸாக இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு பாதிப்புகள் வராது. இது மாதிரி விஷயங்களில் நம்ம கம்பல்சரி நம்ம பார்த்து நம்ம இப்போ பங்குச்சந்தையில ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ எந்த மாதிரியான துறைகள்ல பொதுவா ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்யலாம்? இப்போ பாத்தீங்கன்னா ஏற்றம் இறக்கங்கள் இருக்கு. மார்க்கெட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டர் பிகினர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா they have to look for லாங் டேர்ம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரு 10 வருடங்களுக்கான இதை நம்ம அவங்க கணக்கில் கொண்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு அது டெம்பரவரியாக தான் இருக்குமே தவிர அது 10 வருஷ காலங்களில் பார்க்கும்போது அது சின்ன ஏற்றம் இறக்கங்கிறது சின்னதாயிரும். இப்போ ஒரு முதலீட்டாளர் முதலீடு பண்ணும் பொழுது இது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னா எவ்வளவு வருஷம் அதை ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க, எவ்வளவு வருஷம்னா அதை லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் சொல்லுவாங்க சார்? ஏன்னா ஒரு சிலருக்கு 2 வருஷங்கிறதே லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கு. அதான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்னாச்சும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிட்டர்னுங்கிறது வர மாதிரி இருக்கும். ஒரு 1 இயரில் நான் 1 இயர்க்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் எஃப்டிஸ்லேயோ அல்லது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போது 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல கம்பெனிகள்னால் இது மாதிரி அவங்களுடைய அந்த கம்பெனியோடைய ஃப்யூச்சரை எப்படி நோக்கி அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்க டெப்ட்ஸ் கம்மியாக இருக்கா, அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் காம்பவுண்ட், உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கானது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 10 இயர்ஸ்னாச்சும் யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன். இஃப் யூ ஆர் நம்ம அது மாதிரி நல்ல கம்பெனிகள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஏசியன் பெயிண்ட் சொல்லலாம். they are உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வாட் எவர் த ரெவென்யூ கம்ஸ், மேஜர் போர்ஷன் தே ஆர் ரீஇன்வெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க போது அவங்களுடைய க்ரோத் பல மடங்கு ஆகும். அவங்க they will be able to dominate the industry in that. So that அவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு they can value add more. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய லாபம் கூடிக்கிட்டே வரும். ஓகே சார், ஒரு நேயர் வந்திருக்காங்க தாம்பரம்ல இருந்து ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த NFO சொல்றாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் NFO, அதுல அதோட ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பார்க்க முடியல. பட் இப்ப டாடா ஃபண்ட் ஒரு மல்டி கேப் ஃபண்ட் ஒன்று வருது. அப்புறம் வேற ரீசெண்டா ஆக்சிஸோட இது NFO எல்லாமே 10 rupees ஐ திங்க் பர் NAV வருது. ஒரு யூனிட் 10 rupees சொல்றாங்க. அதுல எப்படி போட்டா வாட் இஸ் இட், அதோட ரிஃப்ளெக்ஷன், ஐ மீன்
பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஏன்னா அதோட ரிசல்ட் தெரியல. ஸோ அதோட இன்வெஸ்ட் பண்றதுல என்ன இது சார்? ஓகே சார், அவர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேட்குறாரு. நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கில் வந்து என்னால் எதுவும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் சி என்ஏவி உங்களுக்கு வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணும்போது அவங்க 10 ரூபாய்க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஃபண்டு வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதோடைய ரிஸ்க்ஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை முடிவு செய்ய வேண்டும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த துறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷன் எந்தெந்த துறைகள் பெட்டரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எந்தெந்த துறைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கருத்துக்கள் மாறும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, நான் எந்த துறையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த வேர் ஐ எம் ஒர்க்கிங், ஹவு ஐ நோ அபவுட் தி கம்ப்ளீட் செக்டார். ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடி செக்டாரை பற்றி அவங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா அந்த துறையில் எந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரை நோக்கி முதலீடு செய்து முன்னேறிட்டு வர்றாங்க, ஓகே, அவங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, ஸோ வெதர் தே ஹாவ் தி டெப்ட்ஸ் ஆர் நாட், அதை பொறுத்து தான் நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இன்னொரு நேர் வந்திருக்காங்க சார், ராம்நாத் சென்னையில இருந்து. வணக்கம் ராம்நாத், உங்க கேள்வி என்ன? சார், இப்போ இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? பிகாஸ் யூஸ்வலா இந்த 15க்கு மேல போனா வாலட்டாலிட்டி ஜாஸ்தி, 15க்கு கீழே போனா வாலட்டாலிட்டி கம்மி, அந்த மாதிரி சொல்றாங்களே. ஸோ எந்த இண்டெக்ஸ் கேக்குறீங்க ராம்நாத்? இந்தியா விக்ஸ் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே ஓகே, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆக்சுவலா? ஓகே, மார்க்கெட் வாலட்டிலிட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் மெயின்லி ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். நீங்கள் அதை பார்க்கலாம். இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு see the fundamentals of the companies. அதில் வாலட்டிலிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வாலட்டிலிட்டி கண்டிப்பாகவும் அதுலேயும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இண்டெக்ஸுக்கும் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கு. நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் தி வாலட்டிலிட்டி. ஸோ அந்த இண்டெக்ஸுக்கு ஓட வாலட்டிலிட்டியை பார்த்து அதுக்கு ஈக்குவலாகவோ கொஞ்சம் அதிகமாகவோ இருக்கிற பங்குகளில் நம்ம வந்து முதலீடு செய்யலாம். ஓகே சார், இப்போ பங்குச்சந்தைகள் ஏறி இறங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர் இன் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து தேர் வில் பி அ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். So it might pinch the profit of the particular company which has more debt in that. ஓகே, இன்னொரு நேர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து உதயா. வணக்கம் உதயா, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து இல்லை சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி. என்கிட்ட வந்து இப்போ ஒரு 2 lakhs இருக்குன்னா நான் இதை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், இல்ல 2 lakhsலயே பண்ண முடியுமா? ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு? எனக்கு நண்பர்கள் மூலியமா சார் எனக்கு அது பெருசா எனக்கு அதுல கைடன்ஸ் சரியா இல்ல. சரி, அதுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா இப்போ 2 lakhs என் கையில இருக்குன்னா ஓகே 2 lakhs வச்சு பண்ண முடியுமா, இல்ல அதுக்கு மேற்கொண்டு தேவையா அப்படின்னு கேட்கறேன் சார். ஓகே ஃபைன், உங்க கேள்விக்கு அவர் பதில் சொல்வார். சார், இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா 2 லட்சம் ரூபாய் போதுமான்னு கேட்கிறார். கண்டிப்பா 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய்ங்கிறது போதுமானதே. மோர் தென் இனஃப். மோர் தென் இனஃப். ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சிஸ்டமேட்டிக்காக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு
அந்த நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கிற டைம் தான் ஹவு மச் வி ஆர் லுக்கிங் ஃபார் த லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ 2 லட்ச ரூபா நான் வந்து கடன் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா அது பிரச்சனை. கடன் வாங்கி போடக்கூடாது. ஓகே, அது அவருடைய பணமா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா கடன் வாங்கி போட்டுக்கூடாது. நான் வந்து சர்ப்ளஸ் பணமா இருக்கணும். வந்து ஸோ நான் இந்த பணம் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை, 2 வருஷத்துக்கு தேவையில்லை, 3 வருஷத்துக்கு தேவையில்லை, 5 வருஷத்துக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னாவே அது வந்து 5-6 வருஷத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி நல்ல கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுட்டா இட் வில் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யுவர் ரிட்டர்ன்ஸ் வில் பி காம்பவுண்டிங். ஸோ யூ கேன் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ் வென் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது மோர் தென் இனஃப். ஆனால் அது கடன் வாங்கின பணமாக இருக்கக்கூடாது, உங்களுடைய சர்ப்ளஸ் பணமாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய பதிலாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த சிறப்பு விவாதத்திலேயும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நாணயம் சிறப்பு நேரலை தொடர்கிறது. பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்வது, என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் வந்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார், எனக்கு ஒரு கொஸ்டின். நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். கோல்டு ETF வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுமா? ஒரு 10 வருஷம் 8 வருஷம் பீரியட்ல XYRR ரேட் எவ்வளவு இருக்கும் அதுக்கு? ஓகே, கண்டிப்பா கோல்டு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இட் இஸ் ஆக்சுவலி பெக்ட் வித் கோல்டு. இன்ஃப்ளேஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஒன்று தான் இன்ஃப்ளேஷனை பெக் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். கண்டிப்பா, டெஃபினட்டா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா when dollar rises, gold comes down. When dollar rises, also rupee also get weakens. ஆமா. So always in India இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த வருஷம் ஒரு சில வருஷங்கள்ல அதோட XYR எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. கோல்டோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் தருமானா சொல்ல முடியாது. ஓகே, ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு பெர்சன்டேஜ் கோல்டு இருக்கலாம்? பிகாஸ் 2013ல பார்த்தா ஒரு கிராம் கோல்டு வந்து 3000 rupees அரௌண்ட் இருந்தது. அது கொரோனா வர்ற வரைக்குமே அதே 3000க்குள்ளேயே தான் ரேஞ்ச் பவுண்டாவே இருந்துட்டு இருந்தது. பட் கொரோனா அப்படின்ற ஒரு பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு கிராம் 4000 5000 இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு பெர்சன்டேஜ் கோல்டு வச்சிருக்கலாம்? ஒரு 10-20% மாதிரி வச்சுக்கலாமா, இல்ல ஹவு சார்? கண்டிப்பா உங்களுக்கு 10 to 15% நம்ம கண்டிப்பா போர்ட்ஃபோலியோல வைக்கலாம். ஓகே, ஆமா. அதே சமயம் அதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம 10 to 15% வைக்கலாம். ஓகே, இன்னொரு நேர் வந்திருக்காங்க, தனராஜ் சேலம்ல இருந்து. வணக்கம் தனராஜ், உங்க கேள்வி என்ன? அதாவது சார் நாங்க இப்ப ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் இப்ப ட்ரேடிங்ல. ஆனா இப்ப வந்து என்னன்னா ஒரு 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இப்ப என்னன்னா ஒரு 2-3 மாசமாவே ஒரு 10 செகண்ட் ஆனோன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணி வருது. அப்புறமேட்டு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு வராங்க சார். டக்குன்னு வர மாட்டேங்குது, உடனடியாக கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஆன்லைன் ப்ராப்ளமா சார்? ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாரு சார். அதான் இவர் சொல்றது வந்து டெக்னிக்கலி உங்களுக்கு பேண்ட்வித் கம்மியா இருந்தா கூட அந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் மொபைலில் ட்ரேட் பண்ணும்போது பேண்ட்வித் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க நெட்ஒர்க் இது எந்த அளவுக்கு இருக்குது, அதை பொறுத்தும் அவங்களுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இது வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய நெட்வொர்க் பேண்ட்வித்னால ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நேர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து கல்யாண சுந்தரம். வணக்கம் கல்யாண சுந்தரம், உங்க கேள்வி என்ன? திரு கல்யாண சுந்தரம், மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? உங்க லைன் கிளியரா இல்ல. விப்ரோ, டாடா ஸ்டீல், ஏர்டெல். ஓகே, ஓகே, உங்க லைன் கிளியரா இல்ல. பட் இது பை காலான்றது நீங்க கேக்குறீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். விப்ரோ இல்ல டாடா ஸ்டீல் அண்ட் ஏர்டெல் கேக்குறாரு சார். ஆக்சுவலி நம்ம அட்வைசரியில நம்ம இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஓகே, ஸோ ஃபைன். ஓகே சார்,
சார் இப்போ ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல இப்போ முதலீடு செய்யும் பொழுது எல்லா பணத்தையும் ஒரே பேஸ்கெட்ல போட்டுறோம் அப்படிங்கிறது, டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? டெஃபினெட்லி கண்டிப்பாக டைவர்சிஃபிகேஷன் தேவை. ஏன்னா அதான் நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம இப்போ லாங் டேர்மில் நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி வச்சுருக்கும் பொழுது இப்போது நீங்கள் வந்து ஒரே ஸ்டாக்கில் பண்ணும்போது அது வந்து அந்த பீரியடில் குறைய கூட செய்யலாம். அது வந்து நம்ம அதை தாங்கி முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல. ஓகே. ஸோ அது வந்து நம்ம ஓகே ஐயோ இவ்வளோ இறங்கி போச்சு அப்படின்ட்டு நம்ம அதை செல் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் கூட அது மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம அந்த தாங்கிக்கூடிய சக்திக்காகவும் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது பெஸ்ட். ஆமாம், ஒரு 10 ஸ்டாக்ஸ்லேயோ செக்டார்ஸில் 2-3 செக்டார்ஸ்லேயோ நமக்கு தெரிஞ்ச செக்டார்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப. ஓகே சார், இன்னொரு நேயர் வந்திருக்காங்க மதுரையிலிருந்து பிரதீப். வணக்கம் பிரதீப், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஒன்றும் சார், நான் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இறங்கலான்னு இருக்கேன். எனக்கு இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஜீரோ, ஒன்றுமே இல்லை. ஓகே. ஆனால் இதை வந்து படிக்கிறது, அதை வந்து எங்கே வந்து படிக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கிறதுனா என்ன பண்ணணும்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புத்தகங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பை சௌரவ் முகர்ஜி அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அது ஒன்று. அப்புறம் விக்ட்ரி ப்ராஜெக்ட், இந்த புத்தகங்கள்லாம் நானும் இப்போ படிச்சிருக்கேன். கண்டிப்பாக முதல் முறை இன்வெஸ்ட் பண்ண வரவங்க இதையெல்லாம் படிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே கோர்சஸ் ஆர் தேர், we can attend the courses and we can know more about it and we can start investing or we can start trading. ஓகே. இப்போ இந்த முதலீடுகளை எந்த அடிப்படையில் ஆராயணும் சார்? எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ஆராயணும்? நான் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டேன், லாங் டேர்முக்கு வாங்கி வச்சிருக்கேன், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து அதை எடுத்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத நான் செக் பண்ணணும்? அதான் நீங்கள் லாங் டேர்ம் வியூவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து அவங்க ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து ஃபுல்லாக 100% டிக்ளேர் பண்ணுறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய ஃபண்டமெண்டலாக அவங்க வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா 1 year once தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ % வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து 1 yearக்கு ஒன்ஸ் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது அப்படி பார்க்கறது தான் நல்லது. ஓகே. இப்போ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பா. இப்போ அதில் வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து முதலீடு செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து காம்பவுண்ட் ஆகும்னு சொன்னீங்க. ஒரு சிலர் டிவிடெண்ட்டுக்காகவே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது முழுதையும் இன்வெஸ்ட் பண்றது இல்லை, அவங்க ஒரு மேஜர் ஷேரை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பங்குகளில் பண்ணும்போது நமக்கு வந்து லாங் டேர்மில் ரொம்ப இதாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி ஒன், அதாவது டெம்பரவரி ஒன் சொல்ல முடியாது, அது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வர்றது. ரைட். ஸோ அதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எஃப்டிலேயே கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபைன், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேரம் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஜெகன். வணக்கம் ஜெகன், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம், ஜெகன். நான் ரயில்வேல ஒர்க் பண்றேன் சார். இந்த பங்கு சந்தை பற்றி எதுவுமே தெரியாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாக்கா அது எவ்வளவு லாபம் வரும், இல்ல ரயில்வேல வேலை செய்யறவங்க பண்ணலாமா, இல்ல ஒய்ஃபு பேமெண்ட்ல பண்ணலாமா? 2 கொஸ்டின். ஓகே.
அவர் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றாரு, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு இதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லை. அவர் பேர்ல பண்ணலாமா இல்லை அவங்க ஒய்ஃப் பேர்ல பண்ணலாமான்னு கேட்கிறாரு. அவங்க ஒய்ஃப் பேர்லையும் பண்ணலாம், அவங்க பேர்லையும் ரெண்டு பேர்த்து பேரில் யார் பேர்த்து பேர்லாம் பண்ணலாங்க. ஸோ பண்ணுறது வந்து அவங்க புதிதாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நிஃப்டி பீஸ் இது மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கிட்டு சில பங்குகளில் இன்வெஸ்ட். சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்க, அவங்க எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்களை கவனிக்க தவறுறாங்க இறுதியா? அதாவது அவங்க வர்றவங்க வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். what is the risk and what is the rewards they have to learn clearly. So to start with அவங்க வந்து நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது there is no much risk at all. அப்புறம் அவங்க துறை சார்ந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணக்கூடாதது என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஸோ இது நல்லா ஏறும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தவிர்க்கக்கூடியது. ஓகே சார், இவ்வளோ நேரம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வருபவர்கள் என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற குறித்த விரிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு. 1200 plus reporters.